ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாதம் மற்றும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் புவனேஸ்வரி. 2026 தேர்தல் களம் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. கூட்டணி பிரச்சனைகள், தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல யாரு இந்த தேர்தல் ரேஸ்ல முந்த போறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக திமுகவை சேர்ந்த ரஜினி அவர்கள், அரசியல் விமர்சகர் மஞ்சுளா அவர்கள், அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம் அவர்கள், அதிமுகவை சேர்ந்த புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார், உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி பலமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்ன வச்சுதான் அவங்க தேர்தல் களத்தை சந்திக்கும் பொழுது காங்கிரஸ் இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. பாமக ராமதாஸ் அவர்கள் திமுகவுடன் கூட்டணிக்கு வந்தா நாங்க வெளியேறுவோம்னு சொல்லி விசிகா ஒரு விஷயத்தை இப்ப கிளப்பி இருக்காங்க. இந்த மாதிரியான சூழல்கள் இந்த தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவுக்கு பலமா எப்படி அமையும்? முதலாவதாக காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கேட்கக்கூடிய நபர்கள் யாரும் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் அதிகாரப்பூர்வம், அதாவது டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்து சொல்றவங்க இல்லை. நேற்று முன்தினம் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தெளிவாக சொல்லி இருக்கிறது, யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது, அவருடைய கட்சிக்கு சொல்லி இருக்கிறது. அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும் அப்படி என்று காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்கிறது. அதுபோல் எங்களுடைய கூட்டணி என்பது ஏதோ 2026 தேர்தலுக்காக இப்போது உருவாக்கப்பட்டது அல்ல. 2019 தேர்தலிலிருந்து பாசிச பாஜகவிற்கு எதிராக ஒரு கொள்கை கூட்டணியாக பாஜகவிற்கு எதிரானவர்கள் எல்லாரும் ஒரு அணியிலே திரண்டு பாஜகவை எந்த வகையிலும் தமிழ்நாட்டிற்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படி என்று ஒரு கொள்கை கூட்டணியாக இன்று வரையில் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு 2026 தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த கூட்டணியில் ஏதாவது பிளவு ஏற்படுமா, பிளவு ஏதாவது நடந்து விடுமா என்று எதிர்கட்சிகள், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், பல பாஜகவாக இருக்கட்டும், இந்த கட்சி வெளியே வந்துடும், காங்கிரஸ் வெளியே வந்துடும், விசிகா வெளியே வந்துடும் அப்படி என்று அவருடைய யூகங்கள் தான். இன்றைக்கு எந்த கட்சியுமே திமுகவை விட்டு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. ஆனால் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணியில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எஸ்டிபிஐயினுடைய நிலை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வரும் வகையிலே இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஏனென்றால் அதில் இருக்கிற சில கட்சிகள் இன்று வரை தேமுதிகவின் நிலைமை என்னன்னு தெரியல. போன தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி இருந்தாங்க. இந்த மாதிரி அவர்களுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் தான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருடைய கூட்டணி கட்சிகளிலே சென்ற தேர்தலை சந்தித்தவர்கள் இன்றைக்கு பாரிவேந்தர் அவருடைய நான் பேட்டியை பார்க்கிற போது 6 தொகுதிகளை நாங்கள் கேட்போம் என்கிறார். 6 தொகுதிகளை இவர்கள் தருவார்களா என்பது அவர்களுடைய கூட்டணிக்கு தான் தெரியும். அப்படி கூட்டணியிலே பிளவு என்பது அவர்கள் கூட்டணியில் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு கொள்கை கூட்டணி. 2026 தேர்தலை நோக்கி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய வேண்டும் என்று எல்லோரும் ஒருமித்த கருத்திலே இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் பிளவு வரும், இவர்கள் வெளியே வருவாங்க, காங்கிரஸ் வெளியே வந்துடும், விசிகா வெளியே வந்துடும் அப்படி என்றெல்லாம் எதிர்கட்சியினுடைய யூகங்கள். அந்த யூகங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி என்றைக்கும் இடம் அளிக்காது என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீனிவாசன் சார், உங்ககிட்ட வரும்போது இப்போ இவர் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக, அன்புமணி தலைமையிலான ஒரு பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் தான் இருக்கும்பொழுது, இன்னும் டிடிவியோ இல்லைன்னா பிரேமலதாவோ அந்த வர கூட்டணியோட இதெல்லாம் சொல்லாமல் இருக்கும் பொழுது உங்களின் கூட்டணியே இன்னும் முடிவாகாமல் இருக்கு. அதிமுக எப்படி அதுக்குள்ள தேர்தல் அறிக்கை எல்லாமே வெளியே வரும்பொழுது கூட்டணியே இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கு. என்ன நடக்குதாங்க? திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அந்த திமுக ஆட்சி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துகின்ற முனைப்போடு இருக்கிற கட்சிகள் எல்லாம் என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்து அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இப்ப பேச்சுவார்த்தைக்கு தேர்தல் கால அந்த அவகாசத்திற்குள், அதாவது 23 இந்த தேதியில, அந்த தேதிக்குள்ளாகவே அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி நிறைவு செய்யப்பட்டு செய்தியாளர்கள்ட்டையும் ஊடகங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் அவங்க அதிமுக கூட்டணியை அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி மட்டுமே ஒரு பிரச்சனை இல்லாம இன்றைக்கு தமிழகத்தில் என்ன நடக்குதுங்கிறதா முக்கியமான செய்தி. இன்னைக்கு போக்சோ வழக்கு மட்டும் 55%, பாலியல் தொல்லை 33%. இன்னைக்கு போதை நடமாட்டத்தால இன்னைக்கு ஆண்டுக்கு 2000 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு இந்த அளவு சந்தி சிரிக்குது. இப்படி தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வதற்கு அச்சப்படுகின்ற இந்த சூழல்ல
இந்த ஆட்சி தேவையா, இந்த பொம்மை ஆட்சி தேவையான்னு மக்கள் பேசுறாங்க. இந்த மக்களுடைய எழுச்சி தான் இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு மகுடம் சூட்டுகிற ஒரு தேர்தலாக இந்த 26 தேர்தல் அமைய போகுது. இவங்க சொல்றாங்க, அதாவது 12 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டோங்கிறாங்க. சட்டப்பேரவையில் ஐயா எடப்பாடியார் கேட்கிறாரு, எங்கப்பா அதற்கான இதை காட்டுங்கப்பான்னு சொன்னா வெள்ளைத்தாளை எடுத்து காட்டுறாங்க. வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளைத்தாளை காட்டுறாங்க, ஏட்டுல சக்கரைன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று அரசு இந்த அரசு. சரி, வாக்குறுதி கொடுத்தீங்களே தேர்தல் பரப்புரையில 21ல, அந்த தேர்தல் பரப்புரையில கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்னாச்சுன்னு கேட்டா அதுவும் இல்ல. சரி, இந்த நீட்டுக்கு விலக்கு சொன்னீங்களே, மக்கள்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கினீங்களே, அதெல்லாம் எங்கன்னு கேட்டா அதுக்கும் விளக்கம் இல்லை. அப்ப 4.5 ஆண்டு காலம் இந்த மாநில உரிமைன்ற ஒரே ஒரு ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து இருக்கிறது இந்த திமுக அரசு. இந்த அரசு இந்த நாட்டுக்கு தேவையான கேள்வி இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழக மக்கள்கிட்ட எழுந்திருக்குது. இவங்க தேர்தல் நேரத்துல இவ்வளவு தூங்கிட்டாங்க, புரட்டை விட்டு தூங்கிட்டு இப்ப கடைசி நேரத்துல சங்கரா சங்கரான்னு கத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் எதையாவது செய்யணும், செஞ்சாதான் நமக்கு மறுபடியும் ஓட்டு கேட்பாங்க, ஓட்டு போடுவாங்க அப்படின்னு மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு ஏமாற்று வேலையை இவங்க பண்றாங்களே தவிர இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்படணுங்கிறதுல அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியா இன்னைக்கு இருக்குது. இந்த கூட்டணியை நோக்கி பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது. இவங்க சொல்லுவாங்க உறுதி செய்யப்பட்ட கூட்டணி. ஐயா, அந்த கூட்டணியில இருந்து ஒரு கட்சி இங்க வர தயாரா எங்களுக்கு வேணாம். இன்றைக்கு மக்கள் இன்னைக்கு அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியை மிகப்பெரிய அளவுல ஆசீர்வதிக்கிறாங்க, அரவணைக்கிறாங்க. அந்த அடிப்படையில இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இந்த திமுக கூட்டணி கட்சி ஆரம்பத்திலிருந்து எல்லா தேர்தலையும் ஒட்டியே இருக்கிறாங்களே தவிர இந்த கூட்டணி இந்த மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்பதற்கு இவர்களுக்கு தெம்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதான்னு பார்த்தா இல்ல. இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, அமைச்சர்கள் பதில் சொல்ல முடியாம பல சட்டமன்றங்கள்ல பல்வேறு தொகுதிகள்ல தடுமாறுறாங்க. இவங்க இலவச பேருந்து கொடுத்தாங்களே, ஐயா பொன்முடி என்ன சொன்னாரு, அந்த நலத்திட்டத்தை எப்படி கொச்சப்படுத்தினாரு. இன்னைக்கு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் ஒரு சமூகத்தினுடைய அந்த மாற்றத்திற்காக இந்த குலவிளக்கு திட்டம், ஆணு பெண்ணு பேருந்துல இலவசமா பயணம் செய்யறதுக்கான அந்த திட்டம், இதெல்லாம் இவங்க இப்ப சொல்றாங்க இது தேர்தலுக்காக ஏதோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதாவது இந்த பேருந்து இதை தவிர மற்ற எல்லாமே 21 அதிமுகவினுடைய சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில உள்ளதுதான் இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் சொல்றாரு. முதல் ட்ரெயிலுக்கே இப்ப அதாவது ஒரு 2-3 வாக்குறுதியை சொன்ன உடனே திமுகவுக்கு புளிர் கரைக்குது. என்ன இவங்க அதிமுக மக்கள்கிட்ட போய் மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகிறாங்களே, இந்த கூட்டணி பெரிய அளவுல போயிரும் போட்டிருக்கேன்னு அந்த பயத்துல ஒவ்வொரு அமைச்சர்களும் உளறி கொட்டுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கூட தெரியல. அதிமுகவை இன்றைக்கு திமுக கூட்டணி பார்த்து அச்சப்படுகிறது, பயப்படுகிறதுன்னா இன்னைக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள், இந்த நிர்வாக திறனற்ற இந்த அரசு வீட்டுக்கு போகணுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கிதான் இன்றைக்கு தரைத்தளத்துல அதிமுக பாஜக கூட்டணி தொண்டர்கள் இன்றைக்கு மக்களை சந்திக்கிறாங்க, மக்கள்கிட்ட தெம்பா ஓட்டு கேட்கிறாங்க. ஏன்னா அதிமுக கொடுத்த வாக்குறுதியை பல்வேறு இடங்கள்ல நிறைவேற்றி இருக்குது. இவங்க மடைமாற்றம் பண்ணிருக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. இவங்க சொந்தமா சுயமா யோசிச்சு எந்த திட்டம் கொடுத்தாங்க, அம்மா மருந்தகத்தை முதல்வர் மருந்தகமா மாத்தி இருக்கிறாங்க. சரி, அம்மா மினி கிளினிக்கு இன்னைக்கு இல்லம் தேடி மருத்துவம்னு சொல்றாங்க. இவங்க எதை சுயமா சிந்திச்சாங்க, அதிமுக கொண்டு வந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர். இந்த மடிக்கணினிய கடைசி காலத்துல மடிக்கணினி கொடுக்கணும்னு கிளம்பி இருக்காங்களே, அந்த மடிக்கணினி கொடுக்கிற திட்டத்தை புரட்சி தலைவி அம்மால தொடங்கி வச்சாங்க. அப்ப திமுக என்பது எந்த சுய சிந்தனை இல்லாத ஒரு அரசா 4.5 ஆண்டுகள் மிகப்பெரிய அளவுல காலத்தை வீணடிச்சிருக்கிறாங்க. மக்கள் தலையில கடனை சுமத்தி இருக்கிறாங்க. இது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். அதனாலதான் இன்றைக்கு அதிமுக கழக பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற முயற்சியில இன்றைக்கு எந்த கட்சி வந்தாலும் சரி மக்கள் எல்லாம் தயாரா இருக்கிறாங்க. இவங்க திமுகவை விரட்டி அடிக்கிறதுக்கு வேற எந்த விதமான இதுவும் இல்லை. இன்னைக்கு ஒரே ஒற்றை கோரிக்கை, ஒற்றை குரல், இன்னைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த அடிப்படையில தான் இந்த கூட்டணி தயாராகிட்டு இருக்குது.
அதனால திமுக ஆட்சி விரட்டி அடிக்கப்படுகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லைங்கிறத நான் பதிவு செய்யறேன். சார் ரஜினி சார், நீங்க வந்து உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க அவர் சொன்னது. அதாவது அண்ணன் வந்து நிறைய குற்றச்சாட்டை வச்சார். அதுல ஒண்ணு வந்து மினி கிளினிக்கை பத்தி அண்ணன் சொன்னாரு. மினி கிளினிக்கையும் மக்களை தேடி மருத்துவத்தையும் ஒப்பிட்டு பேசுறார். அதை நான் ஏத்துக்க முடியாது. சைதாப்பேட்டையில நான் வந்து ஆதாரத்தோட சொல்றேன், சுடுகாட்டுல மினி கிளினிக்ன்ற ஒரு போர்டு, அதே கழிவறையில், அதே சைதாப்பேட்டையில் கழிவறையில் மினி கிளினிக் போட்டு அதில் மினி கிளினிக் வந்து அதாவது அந்த மினி கிளினிக் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் மக்களை தேடி மருத்துவம் அப்படி இல்லை. 8713 மற்றும் 2256 மகளிர் சுகாதார தன்னார்வலர்கள் துணை சுகாதார மையங்களுடன் இணைக்கப்பட்டு செயல்படும் திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாதவர்களுக்கும் மக்களை தேடி மருத்துவம் வந்து செல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மக்களை தேடி மருத்துவம். அதையும் உங்க ஆட்சியில தொடங்கப்பட்டு அரசாணையில வெளியிடப்பட்டு ஒரு ஆண்டிலே முடக்கப்பட்ட அம்மா மினி கிளினிக்கையும் ஒப்பிட்டு பேசுவதை ஏற்க முடியாது. அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்களை பற்றி அண்ணன் ஒன்று சொன்னார். அண்ணன் நீங்க ரொம்ப பின்னாடி போக வேணாம். நேத்து எம்ஜிஆர் பொதுக்கூட்டத்தில் உங்கள் கட்சியில இருக்கிற முன்னாள் அமைச்சர் அண்ணன் CV சண்முகம் பேசுகிறார், 6 கேஸ் சிலிண்டரு ஓசில கொடுக்க போறோம் அப்படின்னு. நேற்று காணொலி இருக்கு. அண்ணன் நேத்த பத்தி பேசுறோம். நீங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பேசுறீங்க. நான் சொல்றேன், நேத்து அண்ணன் CV சண்முகம் அவர்கள் இதே மாதிரி மக்களை இழிவுபடுத்தும் வகையில பேசி இருக்கிறார். அதே போல அண்ணன் நீங்க சொல்றீங்க திட்டத்தை வந்து எந்த திட்டத்தையும் செயல்படுத்தலன்னு. நான் சொல்லவா? அதிமுக அறிக்கையில் என்ன நான் சொல்லிட்டு செயல்படுத்தாத விட்டீங்கன்னு. அம்மா ஸ்கூட்டர் எங்க போச்சு? ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஃப்ரீ செல்போன் சொன்னீங்க, அது எங்க போச்சு? ஃப்ரீ வைஃபை, பொது இடங்கள்ல ஃப்ரீ வைஃபைன்னு சொன்னீங்க, அது எங்க போச்சு? டாஸ்மாக் கடைகளை படிப்படியா குறைக்க போறோம்னு சொன்னீங்க, அது எங்க போச்சு? ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 500 ரூபாய் கோப்டெக்ஸ் கூப்பன் சொன்னீங்க, அது எங்க போச்சு? வங்கி பரிவர்த்தனைகளுக்காக அம்மா பேங்கிங் கார்டு சொன்னீங்க, அது எங்க போச்சு? ஏரோ பார்க் எங்க போச்சு? இதெல்லாம் விடுங்க. நீட் தேர்வை பத்தி எங்களை வந்து சொல்றீங்க. 2016ஆம் ஆண்டு உங்களுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. 2016ஆம் ஆண்டு தேர்தலிலே உங்கள் பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்களா இல்லையா என்பதை அண்ணன் தான் உறுதிப்படுத்த வேண்டும். ஏடிஎம்கேவோட தொழில்நுட்ப அணி சொல்லுது தாலிக்கு தங்கம் திட்டமும் புதுமை பெண் திட்டமும் ஒண்ணுன்னு. 2018ஆம் ஆண்டே இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தியது அதிமுக அரசு. ஆனா புதுமை பெண் திட்டத்துல, அதாவது நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு அது உதவி செய்கிறன்றதா தாலிக்கு தங்கம். ஆனால் உனக்கு பெரிய சொத்து கல்விதான் யாராலையும் அளிக்க முடியாதது என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கிய அரசு திமுக அரசு. எதையும் ஒப்பிட்டு பேசுறீங்க பாத்தீங்களா? கல்விதான் அளிக்க முடியாத செல்வம் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் புதுமை பெண் திட்டம். அதே மாதிரி உங்களோட கம்பாரிசனுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. 2021ல திருச்சி சிறுவானூர் மாநாட்டில் எங்களுடைய தலைவர் 1000 ரூபாய் சொன்னாரு. உடனே தேர்தல் அறிக்கையில் வந்து 1500 ரூபாய் பொதுச் செயலாளர் சொன்னாரு. சரி சொன்னீங்க, வெரி குட். அடுத்து திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சி வந்தோடனே ஒரு தனியார் தொலைக்காட்சியில போய் பேட்டி கொடுக்கிறாரு. 1000 ரூபாய் திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பே இல்லைங்க, இதெல்லாம் செயல்படுத்த முடியாது என்று பேசியவர் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு மீண்டும் வந்து என்ன சொல்றாரு? 2000 ரூபாய் தருவோம். யாரை பார்த்து காப்பி பண்றாரு? திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பா, அதாவது 1,30,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு இன்றைக்கு 1000 ரூபாய் தந்து வருகிறோம். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி சொன்னாரு. என்ன சொன்னார்னா 60 லட்சம் ஏழை தொழிலாளிகளுக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வழங்கப்படும். சொன்னது உங்க பொதுச் செயலாளராக அன்றைய முதல்வராக இருந்த EPS அவர்கள். மார்ச் 4 தலைமைச் செயலகத்துல வெறும் 32 பேரை கூட்டிட்டு வந்து 2000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிட்டாரு. அதுக்கு விளம்பரத்துக்கான செலவு மட்டும் 1,13 லட்சம். ஒரு தவணையாக 60 லட்சம் தொழிலாளிகளுக்கே உங்களால 2000 ரூபாய் தர முடியலன்னா நீங்க எப்படி ஆட்சிக்கு வந்துட்டு மாதம் 2000 ரூபாய் மக்களுக்கு தர போகிறீர்களா? அதாவது பொய் வாக்குறுதியை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை. இது செய்யல அதை செய்யல என்று நீங்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக ஒண்ணுமே செய்யாத போனதை, முழு பூசணிக்காயை சோத்திலே மறைக்கக்கூடிய வேலையை அதிமுகவும் பாஜகவும் செய்து வருகிறது. தமிழக மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை.
மஞ்சுளா மேம், இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் சரி, அதிமுகவும் சரி, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நலத்திட்டங்களா இருக்கட்டும், இப்போ வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டே இருக்காரு. அதே மாதிரி இந்த சைடு திமுக பார்க்கலாம், அவங்க கூட்டணியே வந்து பலமால, பாஜக வந்து தமிழகத்தில் காலூன்ற மக்கள் வந்து அனுமதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி 2 பேருமே வந்து 2 பக்கங்களுமே இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்போது இந்த தேர்தல் களம் யாருக்கு வந்து பாசிட்டிவா அமையும்? ஏன்னா இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ 3ஆவதா ரேஸ்ல வந்து தாவேக்காவும் வருதுன்னும் பொழுது இப்போ திமுக அதிமுகன்னு பார்க்கும்போது இது எப்படி அமையும்? இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலை வச்சு பார்க்கும் பொழுது தாவேக்கான்னு முளைச்சிருக்கிற ஒரு புதிய கட்சிக்கு மக்கள் வந்து அப்படியே போய் திரளா போய் விழறாங்க. பார்க்கும்பொழுது ஆமா இது ஒரு பெரிய கட்சி, இதுக்கு வந்து 80% வந்துடும், இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்து கணிப்புகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை என்ன? ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தலைவன் அவனுடைய நலனை மட்டும் பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் அவன் தலைவனே கிடையாது. அவன் ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டான். பொது நலத்தை, மக்கள் சார்ந்த ஒரு நலத்தை யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் தலைவர். நம்மளை பார்க்கறதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்க இந்த கூட்ட நெரிசலில் இடிபாடில் இறந்துருக்குறாங்க, செத்து போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அங்கே இருந்தாலே ஜனம் கூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவனால் போக முடியுதுன்னா அவர் தலைவனா? யாருக்காகவும் அழுத போது தலைவனாகலாம் அப்படின்றது தான் கண்ணதாசனுடைய வரிகள். அப்போது உங்களுக்காக வந்த மனிதர்களுக்காகவே கூட உங்களால் அழ முடியல அப்படின்னா உங்களை எப்படி தலைவனாக மதிக்க முடியும்? இதில் வேற தாவேகா திமுக அப்படின்னு சொல்லி ஒரு போட்டின்னு ஒரு கட்டமைக்கிறாங்க பாருங்க. இதுவே ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்று வேலை. ஒரு 75 வருஷம் முடிஞ்ச ஒரு கட்சியை இன்னைக்கு புதுசாக வந்திருக்கு, அதனுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு கூட தெரியல, ஆனா அதுக்கும் இதுக்கும் தான் போட்டின்னு சொல்றாங்க இல்லையா? இதுவே ஒரு பெரிய அரசியல், இதுவே ஒரு வஞ்சகமான ஒரு அரசியல். அப்போ திராவிட கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தர் கிடையாது, ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, சிறுபான்மையில இருந்து எல்லோருடைய முன்னேற்றத்தையும் நோக்கி போகக்கூடிய ஒரு கட்சியை அதனுடைய செயல்பாடு திட்டங்களை எல்லாம் மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து இவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை. அதனால இதுல வந்து 3ஆவதா ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் ரேஸ்ல வந்துட்டாரு. அவர் ரேஸ்ல வந்திருக்கிறாரே, அவரால் இந்த பொங்கலை நிம்மதியாக கொண்டாட முடிஞ்சுதா? பொங்க வச்சுட்டாங்க. பொங்கல்ல நம்ம பானையில தான் நம்ம பொங்கலை வைப்போம், மனுஷனையே பொங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர் எப்படிங்க ரேஸ்ல இருக்கிறாருன்னு சொல்றாங்கன்னே எனக்கு புரியல. அடுத்ததாக நீங்க சொல்றீங்க அதிமுக திமுகவுக்கு எதிரான ஒரு இது குற்ற இது அதையெல்லாம் வந்து சொல்லுதுன்னு. அப்படிதானங்க சொல்லி ஆகணும். ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் சரியான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கார். ஆனா அவர் சொல்றதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்றத நம்முடைய ஒரு கேள்வி. இப்போ போதை கலாச்சாரம்னு சொல்றாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னு சொல்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி, தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் நடக்குது, எந்த மாநிலத்தில் நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா நம்ம அங்கே போய் பயிற்சி எடுத்துட்டு வரலான்னு நான் சொல்றேன். அதனால இந்திய மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் இந்த குற்றச்செயல் நடக்கலை அப்படின்றத நீங்க சொல்லுங்களேன். எந்த அளவுக்கு அங்கே நடக்குது, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்ற ஒரு ஒப்பீடாவது செஞ்சு பாருங்களேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அமைதி பூங்காவாக இருக்குது. நான் அதுக்காக குற்றமே நடக்கலை, பெண்கள்லாம் வந்துட்டு அப்படி இருக்கிறாங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த பயமும் இல்லாமல் ரோட்டில் வந்து நம்மளால் நடக்க முடியுதா? நம்மளால் வந்து ஒரு இது பேருந்துலையோ அல்லது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாகனத்தில் நம்மளால் பயணம் செய்ய முடியுதா? நம்மளால் ஒரு உணவகத்துக்கு போய் நம்மளால் சாப்பிட முடியுதா? நம்மளால் வந்து கை நிறைய காசை எடுத்துகிட்டு போய் ஏதாவது பொருளை வாங்கிட்டு வர முடியுதா அப்படின்னு கேட்டால் ஆமாம். அப்போ இந்த குற்றங்கள் நடக்கலையானா நடக்குது தான். ஆனால் அந்த சதவீதம் என்ன? அது நடக்குதே அப்படின்றதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. ஒரு பெண்ணாக அதை நான் அனுமதிக்கவே முடியாது. ஆனால் அதை வச்சு இன்னைக்கு வந்து எல்லோருக்குமான அரசாக இருக்கக்கூடிய ஒரு அரசின் மீது சாணிய வாரி இறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல தான் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளவு தூரம் சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறாங்க இல்லையா? தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டை பற்றி இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்களேன், பேசுங்களேன். அன்னைக்கு இருந்த முதல்வர் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டை கூட நான் தொலைக்காட்சியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றார். ஒரு முதல்வர் இப்படியான ஒரு பதிலை சொல்லி இருக்கலாமா? ஒருவேளை உண்மையிலேயே தெரியல அப்படின்னாலும் கூட நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த முதல்வரினுடைய தன்மையை நீங்க என்னவா நினைப்பீங்க? இந்த தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இப்படி ஒரு முதல்வரை நீங்க பார்த்துருக்க முடியுமா? அப்போ இவ்வளவு நடந்திருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்ன மோசமான வழக்குங்க.
அதுக்காக வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லாம் நடக்கலையா? நடக்குது தான். ஆனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படின்றதுக்கு அந்த ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா, திமுகவினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு துரிதமாக ஒரு தீர்ப்பு என்பது கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால இங்க வந்து தேனாரா ஓடுதுங்க, பாலாரா ஓடுதுங்க அப்படியெல்லாம் சொல்ல வரல. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது எந்த வகையில இருக்கு? இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் விடியல் பேருந்து அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த விடியல் பேருந்து அப்படின்னா அது என்னங்க ஓசி பஸ்ஸு அப்படின்னு சில பேர் வந்து ரொம்ப இழிவா வந்து பேசக்கூடும். அந்த உண்மையிலேயே அதற்கு வந்து தேவைப்படக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள போய் கேளுங்க. சும்மா ஒரு லிப்ஸ்டிக்கே வந்து நான் 1000 ரூபாயில் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து விடியல் பேருந்து கிடையாதுங்க. அவங்களும் ஏறுறாங்க, அந்த பெண்களும் ஏறுறாங்க, அது வேற. ஆனால் அந்த உண்மையிலேயே தன்னுடைய பேருந்து கட்டணத்துக்காக கணவனையோ அல்லது அப்பாவையோ அல்லது மகனையோ எதிர்பார்த்து இருக்கிறா இல்லையா ஒரு பெண், அவகிட்ட தான் நீங்க கேட்கணும். அவ தான் சொல்றா, நான் வந்து ஒரு சுதந்திரமாக நான் உணரணும் அப்படின்னா வீட்டில் எத்தனை பெரிய ஒரு அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலையின் மேலே அந்த அழுத்தம் தாங்க முடியலன்னா உஸ்ன்னு ஒரு விசில் அடித்து வெளியில் வருது. பெண்களால் வர முடியுதா? இந்த விடியல் பயணம் என்பது அப்படியான ஒரு வடிகாலை பெண்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ எனக்கு வீட்டில் பிரச்சனை, ஆண்கள் சட்டையை மாட்டிட்டு கிளம்பிடுவாங்க. பெண்களால் முடியுமா? அந்த பஸ்ஸு கட்டணத்துக்கு கூட அவங்க கிட்ட கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களால எங்கேயுமே போக முடியாது, அங்கேயே தான் இருக்கணும். ஒரு சின்ன ஆறுதலை இன்னைக்கு இந்த விடியல் பேருந்து கொடுத்துருக்கு. அதே போல் தான் மகளிர் உரிமை தொகையிலேருந்து அந்த மகளிர் உரிமை தொகைக்கு இன்னைக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்க. என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. என்னது குல விளக்கா? அப்போது பெண்களை மறுபடியும் நீங்கள் எங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்க? பெண்கள் குலவிளக்கு அப்படின்னு சொன்னா அப்போ பெண்கள் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கானவர்கள் அவ்வளவுதானா? அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லையா? நம்ம பேர்களுக்குள்ள எவ்வளவு பெரிய இல்ல பேர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஒரு காலத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வச்சிருந்த பேர் என்பது வேற, இன்னைக்கு அந்த பேர் வந்து மாறியாச்சு. அப்போ ஒரு பெயர்களுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் இல்லை எதிர்கட்சி தலைவர் இப்படி ஒரு அரசியல் செய்வது என்பது அவருடைய இயல்பு. அது அப்படிதான் வந்து அவர் செஞ்சாகணும். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு நலத்திட்டங்களின் வழியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி தன்னை நிரூபிச்சு இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். செல்வம் சார், உங்ககிட்ட ஒரு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பேசினதெல்லாம் கேட்டுப்பேன். அதிமுக திமுக இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா தாவைக்காலாம் இருக்கும்பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து பொதுவாக எதிர்கட்சியின் போது குற்றச்சாட்டுகள் வைப்பது வந்து இயல்பான ஒரு விஷயம் போது திமுகவுக்கு எதிரான மனநிலை தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ பேசும்போது நம்ம கேட்டோம். இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த விஷயங்களை வந்து உங்களோட ஆங்கிள் என்னன்னு சொல்லுங்க சார். சி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது நம்முடைய பேராசிரியர் சகோதரி வந்து அடே அப்பா திமுகவை சார்ந்தவர்கள் பேசுவதை விட ரொம்ப இதா பேசுனாங்க. அவங்க சொன்னது ஏதோ சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, பெண்கள் பாதுகாப்பா போறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கஞ்சா, அதாவது கஞ்சா என்கிற போதை பொருள் நடமாட்டம் தமிழ்நாட்டில் இல்லாத இடமே இல்லை. அந்த அளவிற்கு போதையில இந்த இளைஞர்கள், பள்ளிக்கூடத்து மாணவர்கள் கஞ்சா போதையை பயன்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு சாகிறார்கள். இந்த கொடுமை இங்கதாமா நடக்கு. வேற இந்தியாவை விட்டு இந்தியா வேற மற்ற மாநிலங்களோட ஒப்பிட வேண்டும். ஏமா மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுறதுக்கு இந்த மாநிலத்துல எதுக்கு அரசாங்கம் வேணும்? ஒண்ணு. ரெண்டாவது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. ஏமா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கதை உங்களுக்கு தெரியுமா? நான் தூத்துக்குடிக்காரன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2018 நடந்தது. இன்னைக்கு 8 வருடம் ஆயிருக்கு. அந்த துப்பாக்கி சூட்டு இருக்கு காரணம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அருணா ஜெகதீசன் என்ற ஆணையம், நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையம் என்னென்ன குற்றச்சாட்டுக்களை சொன்னதோ, நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை பரிந்துரைகளை சொன்னதோ அதுல ஒன்ன கூட திமுக நிறைவேற்றல. அது காவல்துறை உயர் அதிகாரிகளை தண்டிக்கணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க. வருவாய்த்துறை அதிகாரிகளை கைது செய்யணும்னு சொன்னாங்க, பணியிறக்க செய்யணும், அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு சொன்னாங்க. ஒண்ணுமே நடக்கல. ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி மேல மட்டும் சஸ்பென்ஷனோட முடிச்சுட்டாங்க. இது என்னப்பா இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை விட்டுணுமா, பொள்ளாச்சியை பிடிச்சுக்கணுமா? ஏமா குற்றம் என்பது எல்லாமே குற்றம் தான். ஒண்ணு. ரெண்டாவது, கொடநாடு கொலை வழக்கு. கோடநாடு கொலை வழக்குனா இது தேர்தல், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில எலெக்ஷன் மேனிபெஸ்டோல
தேர்தல் சுற்றுப்பயணத்துல இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கோடநாடு கொலை வழக்கை கண்டுபிடித்து குற்றவாளிகளை தண்டித்து விடுவோம். என்ன ஆச்சுமா? வருஷம் 4.25 வருஷம் ஆயிப்போச்சு. என்ன நடந்திருக்கு? சரி, அவரு திரு விஜய் அவர்கள் இதுல கரூருக்கு 41 பேர் இறந்தாங்களே, அதுக்கு போனாங்களான்னு கேட்டாங்க. நான் சகோதரி பேராசிரியர் மஞ்சுளா அவர்கிட்ட கேட்க, ஏமா 69 பேர் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு, நல்லா கவனிக்கணும், இந்த அரசாங்கம் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிற காவல்துறையை வைத்திருக்கிற முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் உள்ள கள்ளக்குறிச்சியில 69 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. முதலமைச்சர் போனாங்களா? 2 நாளைக்கு முன்னாலம்மா, ஒரு 4 நாளைக்கு முன்னால அரசு ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் ஊதிய பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு கேட்டு ஒரு நியாயமான போராட்டத்தை நீண்ட காலம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 பேரு அரசாங்கமே ஒரு தனியா ஒரு திருமண மண்டபத்துல அடைச்சு வச்சிருந்த இடத்துல 2 பேர் செத்து போயிட்டாங்க. முதலமைச்சர் போனாங்களா? ஏதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் போனாங்களாமா? மனச்சாட்சி வேண்டாமா பொய் சொல்றதுக்கும்? 2வது 505 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. கடந்த 2021 தேர்தலின் போது திமுக 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. முதலமைச்சர் ஒரு நாள் சொல்கிறார், நாங்கள் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். இன்னொரு நாள் சொல்கிறார் 70% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். நேற்றைக்கு நினைக்கிறேன் திமுக துணை பொதுச் செயலாளர், எங்கள் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி சொல்றாங்க, நாங்க 401 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். தம்பி ரஜினி சொன்னாரு, நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விலக்கி விடுவோம் அம்மையார் ஜெயலலிதா சொன்னார்கள் என்று சொன்னாரு. நீட்டை கொண்டு வந்த பாவிகளே நீங்க தானே. நீட் யார் ஆட்சி காலத்துல வந்தது? திமுக ஆட்சி காலத்துல. அதுலயும் குறிப்பா திமுக மத்தியில டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கத்திலே பங்கெடுத்திருந்த பொழுது திமுக அமைச்சர் காந்தி செல்வன் தான் அதுக்கு கையெழுத்து போட்டது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவின் அமைச்சர் காந்தி செல்வன் தான் அதுக்கு கையெழுத்து போட்டது. இவங்க போய் இதெல்லாம் கட்டுக்கதையில சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இவங்க எல்லாரையும் நாங்க சம்பளத்தை உயர்த்திடுவோம், டைம் ஸ்கேல் ஆக்கிடுவோம், அதாவது வரைமுறைப்படுத்தப்பட்ட காலமுறைப்படுத்தப்பட்ட ஊதியத்தை நாங்க கொடுப்போம், அரசு ஊழியர்களை ஆக்கிடுவோம். இப்படி எல்லாம் பொய் சொன்னீங்களா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க தெரியுமாமா? டாக்ஸ் சொல்லி தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னால ஜாக்டோ ஜியோங்கிற அரசு ஊழியர் சங்கத்தை கூப்பிட்டு அவர்கள் முதலமைச்சருக்கு இனிப்பு ஊட்ட, இவர்கள் முதலமைச்சர் இவர்களுக்கு இனிப்பு ஊட்ட நாடகம் நடத்துறாங்க. இப்போ வெளிச்சமாயி அந்த சங்கம் பிளவுபட்டு 2 ஆயிட்டு. காரணம் என்ன தெரியுமா? அது அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் ஏற்கனவே இருந்த கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதியத்தை இவங்க டாக்ஸ், அதாவது அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு மாத்திக்கிட்டாங்க. என்ன காரணம்? 10% அந்த ஊழியர்கிட்ட பிடிச்சு அந்த மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்காங்களாம். என்னமா இந்த நாடகம்? இந்த அரசாங்கம் எல்லா நிலையிலும் தோற்று போயிருக்கிறது. நிர்வாக முறையில் எல்லாம் தோற்று போயிருக்கிறது. அதுக்கு என்ன கேட்டா, மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி உரிமையை விட்டு கொடுத்ததே திமுக தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்டு விடுவோம். என்ன செஞ்சீங்க? கச்சத்தீவுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? 2019 2024 இன்றைக்கு வரை நாடாளுமன்றத்தில் திமுகவை சார்ந்தவர்கள் 40 பேர் இருக்காங்க. ஒரு தனிநபர், ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லு கொண்டு வந்திருக்காங்களாமா? ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்காங்களா? ஒண்ணு கிடையாது. கேட்டா மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி. கச்சத்தீவை மீட்போம் சொல்லுங்க. நீட்டை ஒழிக்காமல் நாங்கள் விட மாட்டோம். நீட்டை நீங்க எங்களுக்கு ஒழிக்கவே வேண்டாம் சார், ஒரு எக்ஸம்ஷனாவது ஒரு 3 வருஷத்துக்கு விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்கறது கூட இவங்களுக்கு தெம்பு இல்லைன்னு சொன்னா, இது அரசாங்கம் என்ன அரசாங்கம்? மக்கள் அரசாங்கமா? வெல்ஃபேர் கவர்மெண்டாமா? இந்த அரசாங்கம் மக்கள் நலனை பாதுகாக்கிற அரசாங்கம் இல்ல, படுகொலியில் தள்ளி கொண்டிருக்கிற அரசாங்கம். இந்த அரசாங்கத்தினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. எல்லா நிலையிலும் தோற்று போய், இன்னும் சொல்ல போனா வெற்றி விளம்பரங்கள் 12 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் முதலீடை ஈர்த்திருக்கிறோம். சரி, ரைட்டு. என்னென்ன திட்டங்களில் நாங்கள் 12 லட்சம் கோடி கொண்டு வந்திருக்கோம்னு கவர்னர் கேட்டா சொல்லணுமே வேண்டாமா? உடனே மாநில சுயாட்சி மாநில உரிமை, கவர்னரை அசிங்கப்படுத்துறது,
நான் இன்னும் கூட கேட்கிறேன், இந்த நிகழ்ச்சியின் மூலமா கவர்னர் வந்து பொறுமையா இருக்க கூடாது. மேதகு ஆளுநர் அவர்கள் அவருக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல, ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட அவமானம், ஆளுநர் அரசியல் சட்டத்திற்கு ஏற்பட்ட அவமானம். அவர் என்ன செய்யணும்? அவர் ரெக்கமெண்ட் பண்ணி ஆர்டிகல் 355 அரசியல் சட்டத்தினுடைய 355வது பிரிவை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தை செயலிழக்க செய்துவிட்டு முடக்கிவிட்டு தான் தேர்தல் நடத்தணும். அதான் நியாயம். அந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. எந்த வகையிலும் கிடையாது. நீங்க போன வருஷம் ஏமா நீங்க ரூபா கொடுக்கல? பொங்கல் பரிசு தொகை ஏன் கொடுக்கல? நீங்க ஆட்சிக்கு தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? 5 பவுன் நகை வச்சிருந்தா நகை கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம். பண்ணீங்களா? ஒரு சிலிண்டருக்கு மாசம் 100 ரூபாய் மானியம் கொடுப்போம்னு சொன்னீங்களா? செஞ்சீங்களா? நாங்கள் மின்சார கட்டணத்தை மாதம் கணக்கெடுப்பு செய்து 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருவோம்னு சொன்னீங்களா? செஞ்சீங்களா? என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு செங்கலை வைத்துக் கொண்டு எது அரசியல் செய்து நாடகமாடி இதெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க. ஒண்ணு சகோதரி சொன்னாங்க, போற போக்குல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் வந்து மக்களுக்காக சிந்திக்கிறவரா? பாருங்கம்மா, மக்களுக்காக சிந்திக்கிறவரு. நீங்க மக்களுக்காக நீங்க உங்க கட்சிகள்லாம் சிந்திச்சதை பார்த்தா அடே அப்பா ஒண்ணும் கிடையாது. நான் தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசல, ஆனால் மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அந்த மாற்றம் வந்து தவிர்க்க முடியாது. அரசியல்ல வந்துமா, டெமோக்ரஸில ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள் தான். ஜனநாயகத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் வாக்குச்சீட்டு, வலிமையான ஆயுதம் வைத்திருக்கிறவர் நீதிபதிகள், வாக்காளர்கள். இவங்க ரொம்ப விழிப்பாயிட்டாங்க. ஒரு சின்ன உதாரணத்தோட நான் முடிச்சிடுறேன். நான் வந்து ஒரு 14 வாக்கு வைத்திருக்கிற பரம்பரை திமுகவை சார்ந்த என்னுடைய இனிய நண்பர், என்கிட்ட ரொம்ப இனிமையா பழகக்கூடியவரு. அவர் வீட்டுல 5 ரேஷன் கார்டு இருக்கு. அவரு 3000 ரூபாய் வாங்கிட்டார். அப்ப நான் சொன்னேன் சிரிச்சுக்கிட்டே, அண்ணே நீங்க உங்க வீட்டுல எல்லாம் திமுகவை சார்ந்த உங்க வீட்டுக்கு எல்லாம் பணம் வந்துருச்சே அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னாரு, இவங்க ஐயா வீட்டு பணத்தையா கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளால சொன்னாரு, நாகரீகம் கருதி நான் சொல்லல. அவங்க ஐயா வீட்டு பணத்தையா கொடுத்தாங்க, எங்க பிள்ளைகள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க அப்படி சொல்றாருமா. திமுகவை சார்ந்தவர். இந்த அளவிற்கு மிக மோசமாக இந்த அரசாங்கம் எதிர்ப்பை சந்தித்து இருக்கிறது. எனக்கு 64 வயசு ஆச்சுமா. நான் இதுவரை 1977க்கு பிறகு தேர்தலில் பங்கெடுத்தவன் பார்த்தவன் என்கிற முறையில சொல்றேன். இதுவரை ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்தித்ததே இல்லை. சரி, இன்னைக்கு திமுக கூட்டணி இப்படியே இருந்துரும் நீங்க நினைக்கீங்களா? நிச்சயமா இருக்காது. ஏன்னு கேட்டா காங்கிரஸ்ல எதிர்ப்பு குரல் வலுக்க தொடங்கி விட்டது. என்ன கேட்கிறாங்க? அதிகாரத்தில் பகிர்வு. நீங்க தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு தேர்ட் பிளேயர் வலுவான செல்வாக்குள்ள ஒரு பிளேயர் வந்துட்டாரு. யாரு? விஜய் வந்திருக்காரு. தமிழக அரசியலில் 4 முனை போட்டி தவிர்க்க முடியாது. அது அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, திரு விஜய் அவர்கள் தலைமையில கூட்டணி, திரு சீமான் அவர்கள் தனித்து நிக்கிறாங்க. இந்த 4 முனை போட்டியில நிச்சயமா சொல்றோமா, நான் இன்னும் கூட நம்ம நிகழ்ச்சிகள்ல அடிக்கடி பேசுவோம். ஒரு 100-150 நாட்களுக்கு பிறகு நாம சந்திக்கும் போது, தேர்தலுக்கு பிறகு சந்திக்கும் போது பாருங்க, ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழ்நாடு போகுது. இது காங்கிரசுக்கு தெரியும். காங்கிரஸ் என்ன 1967 இழந்த ஆட்சி அதிகாரத்தை இப்பொழுது பெற வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புது. அவங்களுக்கு என்ன, ஒரு பக்கத்துல திரு விஜய் அவர்கள் மிக தெளிவா சொல்றாரு, நான் அதிகாரத்து பகிர்வு தருவேன், அதிகாரத்தில் பங்கு தருவேன். ஏன் துணை முதலமைச்சர் 40 இடம்னு சொன்னா காங்கிரஸ்காரங்க விட்டுருவாங்களா? உடனே போயிடுவாங்க. நீங்க இன்னொரு விஷயமும் சொல்ற கேட்டுக்கிடுங்க. உடனே வந்து இந்த ஒப்பீடு சரிதானான்னு சொல்லுவாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே திமுக என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க? மலையாளி, தொப்பிக்காரன், சினிமா நடிகன், இவனுக்கு என்ன தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1977 ஆட்சி அமைத்து 87 அவர் மண்ணை விட்டு மறைகிற காலம் வரை திமுகவால் அதிகாரத்துக்கு பக்கத்துல நெருங்க முடியல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு செய்தி, 1976 ஜூன் மாசம் 25ஆம் தேதி விசா என்கிற கொடுங்கோல் சட்டம், அவசர நிலை சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. யாரால? காங்கிரஸால. அன்னைக்கு திமுகவை சார்ந்த 543 பேர் சிறையில இருந்தாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்றைய முதலமைச்சரும் இருந்தார்,
திரு முரசொலி மாறன், ஆற்காடு வீராசாமி எல்லாம் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் சிட்டி பாபு என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய ராஜ்யசபா மெம்பர் மாத்திரமல்ல, சென்னையினுடைய மேயரா இருந்தவர். அவரை அடிச்சு திரு ஸ்டாலின் அவர்களை அடிக்க வரும்போது அவர் படுத்துக்கிட்டு தடுத்ததுனால அவர் அடிபட்டு செத்து போனாரு. சாத்தூர் பாலகிருஷ்ணன் செத்து போனார். ஆனால் இதே திமுக அம்மையார் இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது அடித்து மண்டையை உடைத்தார்கள். நிறைய கடுமையான மோசமான விமர்சனங்கள் செஞ்சாங்க. கலைஞரை செஞ்சாரு. ஆனா அதுக்கு பிறகு 1979ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் சென்னையில அம்மையார் இந்திரா காந்தி துவண்டு போய் அரசியலில் மிகவும் பலகீனமான நிலையில் வரும்போது, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு இந்த பதவி ஆசை திமுகவுக்கு பதவியில நீடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க எப்பவும் பதவியில் இருக்கணும். கலைஞருடைய மகன் திரு மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் திரு இன்பநிதி ஸ்டாலின், இப்படி அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்காங்க. பீகார் தேர்தல் அதற்கு இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி முறையை நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதற்கு சமீபத்திய உதாரணம் தான் பீகார் தேர்தல். லல்லு பிரசாத்துடைய மகன் தேஜஸ்வி யாதவ் படுதோல்வி அடைந்தார். அதனால நாட்டில் எல்லா இடத்திலையும் குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் நல்ல தீர்ப்பு, ஒரு மாற்றத்தை நோக்கிய தீர்ப்பு, நல்ல ஆட்சி தருகிற தீர்ப்பு, ஊழல் இல்லாத ஆட்சி. இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு எங்கே வேலை என்று எம்ஏ படிச்சிருக்கான், எம்பிஏ படிச்சிருக்கான், எம்டெக் படிச்சிருக்கான், ஆனா வேலை இல்ல. எங்கே வேலை? லஞ்சம் கொடுக்காம வேலை கிடைக்குமா? கிடைக்காது. லஞ்சம் கொடுக்கறதுக்கு 30 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருக்கா? இல்ல. ஒரு தலையாரி வேலையுமா? ஒரு கிராமத்தில் இருக்கிற கடைக்கோடி முதல் நிலை அடிமட்ட ஊழியராக இருக்கிற ஒரு தலையாரி வேலைக்கு 15 லட்சம் ரூபாய் லஞ்சம். இப்படிப்பட்ட லஞ்சம் ஊழலில் மக்கள் வெறுத்து போய் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியின் மீது இந்த ஆட்சி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. சார் ரஜினி சார், இப்போ அவர் சொல்றது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் சொன்னார். அதுக்கப்புறம் விசிகா பேசினாங்க, அமைதியாயிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் பேசுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக காங்கிரஸோட தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ் அவர்கள் வந்து இந்த கூட்டணி பத்தி பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு, தலைமை முடிவு செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரே தவிர நாங்க கூட்டணியில தான் இருக்கோம், ஏன் இந்த கேள்வியை கேட்கறீங்கன்னு ஒரு இடத்துலயும் மறுக்கல. தொடர்ந்து வந்து காங்கிரஸ் என்ன சொல்லுது, எங்களுக்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு வேணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது இது எப்படி பாக்குறது? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி ஒரு கூட்டணி கட்சி கேட்பது தவறா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று என் கட்சியை சார்ந்த விஷயத்துல நான் பேச முடியாது. அது யார் பேச வேண்டும் என்றால் எங்களுடைய தலைவர் பேச வேண்டும். அதுபோலதான் காங்கிரஸ் கட்சிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இருக்கிறது. அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். இங்க யார் என்ன அவங்களுடைய ஆசையை சொன்னாலும் முடிவு எடுப்பது என்பது தலைமைகள் தான். காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் பேசி முடிவு பண்ணும். இதுல பாஜகவுக்கு என்ன சந்தோஷம், அண்ணன் வந்து பாஜக ஆதரவாளர் தான். ஆனால் அவருடைய ஒப்பீடு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அண்ணாவிடம் திராவிட இயக்க கொள்கைகளை உள்வாங்கி, திராவிட இயக்க சித்தாந்தங்களை உள்வாங்கி, பல விஷயங்களை உள்வாங்கி அரசியலுக்கு வந்த எம்ஜிஆரை நேற்று 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நடித்ததிலிருந்து டைரக்டா வந்து கட்சி தொடங்கி ஒரு கொள்கைன்னா என்னன்னு தெரியாது, ஒரு தொண்டர்களுக்கு கொள்கைனா புரிய வைக்க கூட தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிற ஒருவரை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுவாரே. ஆனால் இவர் வந்து பாஜக ஆதரவாளரா தாவேக ஆதரவாளரா? இவர் பாஜக ஆதரவாளரா? அண்ணா நீங்க பாஜக ஆதரவாளரா தாவேக ஆதரவாளரா? எம்ஜிஆர் போயிட்டு அங்க அதிமுக சேர்ந்து இருக்காரு, அவரே அதை ஏத்துக்க மாட்டாரு. எம்ஜிஆர் போயிட்டு விஜயோட ஒப்பிட்டு பேசுறீங்க. திமுகவுடைய கொள்கை என்னன்னா தெரியுமா? எம்ஜிஆர் விஜயோடு ஒப்பிடுவது சரியா? அதிமுக சார்ந்தவர் சொல்லிட்டாங்க ஒப்பிடு சரியான, அவரே சொல்றாரு, அண்ணனே சொல்லிட்டோம். எம்ஜிஆர் போயிட்டு இன்னைக்கு வந்து விஜயோட அண்ணன் வந்து ஒப்பிட்டு பேசுறாரு. நீங்க எம்ஜிஆர் எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க சார்? எம்ஜிஆர் மீதும் இன்றைக்கும் திமுக சார்ந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல மரியாதை இருக்குது. மாற்றான் வீட்டு மல்லிகைக்கும் மனம் உண்டு. அவர் வேற கட்சியில் இருந்தாலும் அவருக்குரிய மரியாதையை திமுக தரும். தம்பி இந்த கதையெல்லாம் படிங்க, நீங்க நிறைய படிங்க. எனக்கு தயவு செய்து அண்ணா நீங்க தாவேக ஆதரவாளர்னு காட்டுவாங்க. எனக்கு ஏன்னா நீங்க தாவேக ஆதரவாளர்னு போட்டு விஜய நீங்க யாரு கூட வேணா ஒப்பிடுங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாஜக ஆதரவாளரை வந்துட்டு விஜய வந்து எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசுறதா நான் எதிர்க்கிறேன் சார். எம்ஜிஆர் என்கிற
எம்ஜிஆர் என்கிற மாசற்ற மனிதரை பேசுகிற உரிமை திமுகவுக்கு கிடையாது. நீங்க பேசணும், நான் உங்களை பேசணும்னு சொல்ல, நீங்க ஒப்பீடு செஞ்சீங்க பாருங்க, அததான் தப்புன்றேன் நானு. நீங்க ஒப்பீடு திமுக எம்ஜிஆரை கேவலப்படுத்திய கட்சி. நானும் ஒப்பீடு தான் இப்பயே சொல்றேன். ஒப்பீடு மிக மிக தவறு. ஒப்பீடு செய்வதை நான் எதிர்க்கிறேன். அதே மாதிரி போதும் போதும், என்னோட நேரம் இருங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, 10 நிமிஷம் எவ்வளவோ பேசுறீங்க, நான் அமைதியா தான் உட்கார்ந்திருந்தேன். செல்வம் சரி, அவருடைய ரஜினி அவர்களுடைய கருத்தை கேட்டுருவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். நீங்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில ஒரு 5 விஷயத்தை சொல்லியிருக்காரு மேம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்றைக்குமே கதாநாயகன் தான். அதாவது மக்களிடமே கருத்துக்களை கேட்டு, மக்களிடம் சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் மூலமாக ஒரு இயக்கத்தின் தேர்தல் அறிக்கை உருவாக்கப்படுமே ஆனால் அதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. இது எங்களுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் இன்றைக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார். பிப்ரவரி 15 வரையும் எல்லா தொகுதிகளுக்கும் 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களுடைய கருத்துக்களை தேர்தல் அறிக்கையாக பிரதிபலிப்புதான் திமுகவினுடைய கதாநாயகன் தேர்தல் அறிக்கை. ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்க இஷ்டத்துக்கு எங்க இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுமோ அப்படின்னு அவங்க பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் எதிரணியில இருக்கிறவர்கள் வந்து தேர்தல் அறிக்கை. அதே மாதிரி எனக்கு இதுல இன்னொரு குழப்பம் என்னன்னா, அதிமுக தேர்தல் அறிக்கை சொல்றாங்க. இன்றைக்கு பாஜக ஒரு குழு அமைச்சிருக்கு. பாஜக தேர்தல் அறிக்கை இப்போ ஒரு கூட்டணி தான், ஒரு கூட்டணிக்கு ஒரு தேர்தல் அறிக்கை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்க இவங்க 2 பேருமே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறாங்க. இதுல ஒரு இருங்க, இல்ல என்ன நான் பேசி முடிச்சறேன் அண்ணா, நான் பேசி முடிச்சறேன். நான் கேட்பது என்னவென்றால், பாஜகவினுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே கூட்டணி இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களா, அதிமுக தலைமையில் உருவாக்கி இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. போதைப் பொருளை பற்றி, போதைப் பொருள் நடமாடுகிறது, தமிழ்நாட்டின் போதைப் புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்றார்கள். அண்ணா கொஞ்சம் பின்னாடி போனா 2017 குட்கா வழக்கிலே முன்னாள் அமைச்சர்கள் 2 மீது சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கு. அந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மீதும், முன்னாள் அமைச்சரை பத்தி சொல்றேன், நான் ஒரு 2 அமைச்சர்கள் போயிருக்காங்க. அண்ணா செல்வண்ண நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 அமைச்சர்கள் மீது சார்ஜ் ஷீட், 2 அமைச்சர்கள் மீது சார்ஜ் ஷீட். அண்ணன் விஜயபாஸ்கர் மீதும் அண்ணன் பிவி ரமணா மீதும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு 400 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். இது வந்து சிபிஐ விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு ஆர்கே நகர் தேர்தல் ஏன் தடை பண்ணாங்கன்னா, ஆர்கே நகர் தேர்தலை ஏன் நிறுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது சிபிஐ முடிக்கணும். என்னன்னா நீங்க இது இல்லாத பேசுறீங்க, என்ன சிபிஐ வந்து தமிழ்நாடு அரசா முடிக்க என்னன்னா பேசுறீங்க? ஆனா ஏதோ ஒன்று வாதம் என் கூட பண்ணுனால வார்த்தைக்கு வார்த்தை நீங்க பேசாதீங்க. நான் முன்னாள் அமைச்சர்களை பத்தி பேசுறேன், யாரோ ஒருத்தர் சாதிக்கின்றவரை பத்தி நீங்க பேசுறீங்க. 2 முன்னாள் அமைச்சர்கள் சிக்கி இருக்காங்கன்னு சொல்றேன், அதுக்கு பதில் சொல்ல முடியல உங்களால. நீங்க ஒரு வார்த்தைக்கு வந்து குறுக்கிடுறீங்க. எல்லா விஷயத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் போறீங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் போறீங்கல்ல, இது என்னோட நேரம், நீங்க அப்புறமா கூட பேசுங்க. என்னோட நேரம் எல்லாத்துக்கும் குறுக்கிட்டு சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசு ஏன் பண்ணலன்னு கேக்குறீங்க. சிபிஐ தாங்க முடிக்கணும். அது சிபிஐல நிலுவையில இருக்கு. சிபிஐல இப்ப வந்து ஜனநாயகனுக்கு இது கிடைக்கலாம் கூட நீங்க எங்க கிட்ட தான் வருவீங்க போல, நீங்க போய் பேசி விட்டு வாங்கன்னு. சிபிஐ விசாரணைக்கு நாங்க எப்படிங்க தலையிட முடியும்? போயிருவீங்க, அடுத்து பராசக்திக்கு போயிருவீங்க. நான் கேக்குற கேள்வியே உங்களுக்கு புரியுறது இல்ல மேம். ஒன்னே ஒண்ணுதான் மேம், திமுகவை எப்படியாவது ஏதாவது பண்ண வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பகல் கனவு காண்பவர்களின் பகல் கனவு பலிக்காது. இன்றைக்கு பல கட்டத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். வரலாறு காணாத வளர்ச்சியாக ஜிஎஸ்டிபியில 16% என்று ஒன்றிய அரசின் கீழே ரிசர்வ் வங்கியினுடைய தரவறிக்கையில சொல்லி இருக்கிறார்கள். 16%, இரட்டை இலக்கத்தின் உச்சம் 16% இன்றைக்கு வந்து ஜிஎஸ்டிபியில வந்து எட்டிருக்கோன்னு சொன்னா, இதை விட ஒரு சாதனை வந்து தமிழ்நாட்டுக்கு இதை விட ஒரு பெரிய சாதனை இல்லை. அதனால சாதனைகள் படைத்து கொண்டிருக்கிற அரசு, திராவிட மாடல் அரசு, மீண்டும் திமுக 2026ஆம் ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு மீண்டும் தமிழ்நாட்டில் பதவியேற்கும். இங்கு அமர்ந்திருக்கிற என்னுடைய இரு விருந்தினர்கள் உட்பட அனைவரும் அப்பயும் நம்ம வந்து பேசதான் போறோம், அப்பயும் நீங்க பார்க்க தான் போறீங்க. கத்தி திமுகவின் சாதனைகளை வந்து அமைதிப்படுத்திடலாம் நினைக்காதீங்க.
திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம் மீண்டும் ஆட்சியில் அமரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பதவி ஏற்பார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேம் மஞ்சுளா, உங்களோட இறுதி கருத்து சொல்லுங்க. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக பாஜக தனித்தனியா இருக்கு, யார் தலைமையில் இருக்குன்றதுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையில் கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணியாங்கிறதுலேயே ஒரு குழப்பம் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொல்றாரு. செல்வம் அவர்கள் பேசும்போது நம்ம கேட்கும்போது நம்ம பார்க்குறோம் போது இது எப்படி எடுத்துக்குது? ஏன்னா சீமானும் ரேஸ்ல இருக்காரு, அவருக்கும் ஓரளவுக்கு அவரும் ப்ரூஃப் பண்ணிட்டாரு, நானும் இத்தனை % வச்சிருக்கேன், 7 8 அவர் வச்சு ப்ரூஃப் பண்ணிட்டார். விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம களம் காணலன்றதால் அவர் சொல்ல முடியாது, அவருக்கும் இளைஞர்களோட வாக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும் பொழுது இது எப்படி இருக்கும் இந்த களம்? ஏன்னா பாஜக அதிமுக திமுக இந்த மாதிரியான சிக்கல் 4 முனை போட்டி இருக்கும்போது இது யாருக்கு சாதகமா அமைய வாய்ப்பு இருக்கு? இந்த ஓட்டுகள் விஜய் யார் ஓட்டை பிரிச்சிருவார்? சரி, இப்போ விஜய் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது ஐயாவுக்கு ரொம்பவே கொந்தளிச்சு போய் பேசினார். ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு புதிய கட்சி வரக்கூடாது, நம்ம என்ன வர வேணாம்னு சொல்றோம்? அந்த கட்சி அதற்கான ஒரு நம்பிக்கையை தக்க வைத்ததா? இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. இப்போ அந்த கட்சி இருங்க 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 நான் இந்த நாட்டினுடைய மக்கள் இல்லையா? நான் இந்த தமிழ் நான் ஒரு கட்சியை பரிசீலனை பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம சொல்றோம். அதனால யாருமே கட்சியை தொடங்கிடக்கூடாது, யாரும் வரக்கூடாது அப்படின்னு பேசல. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா கூட தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்கள் சாகரத விரும்புவாரா அப்படின்னு சொல்லிதான் அவர் கேட்கிறார். அதனால பாரபட்சம் இல்லாம தான் ஒருத்தர் புதுசா முளைச்சு வராரு அப்படின்னா கூட அவங்கள தட்டி ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பண்பை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதற்கு அந்த நம்பிக்கையை அவர் காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதான் நம்முடைய பிரச்சனை. நான் ஏன் மறுபடியும் தாவேக்காவை சொல்றேன் அப்படின்னா, இளைஞர்களை திசை மாற்றி கொண்டு போறாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நிக்கிறது, அப்புறம் அந்த ஏர்போர்ட்ல பண்ண இந்த மாதிரி, அப்புறம் அவர் நடக்கக்கூடிய இடத்துல கிரீஸை தடவிட்டு அந்த அவங்களுடைய தொண்டர்களா ரசிகர்களா அவங்க ஏற முடியாம செய்யறது, பவுன்சரால தூக்கி போடப்படுறது, ஒரு இளைஞனை இந்த மாதிரி நடத்துறது அப்படின்றது என்னால ஏத்துக்கவே முடியல. அதுக்காகத்தான் நான் குரல் கொடுக்கிறேன். மற்றபடி இவங்க வரக்கூடாது, அவங்க ஒரு ஜனநாயக நாட்டுல நீங்க கட்சி தொடரலாம், நான் கட்சி தொடங்கலாம், அதனால இதுக்கெல்லாம் யாருமே மறுப்பு சொல்லல. அந்த நம்பிக்கையை அவர் தக்க வைக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கு. அப்புறம் இந்த தூத்துக்குடி இந்த மாதிரியான பிரச்சனைகளை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பொய் பிரச்சாரம். அந்த 17 காவல்துறை அலுவலர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றதுதான் இருக்கக்கூடிய இது. அந்த எடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஒரே ஒரு காவல்துறை டிஎஸ்பி திருமலை என்பவர் மேல மட்டும் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இல்ல யார் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்ல 17 காவல்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கொடநாடு வழக்குல கூட ஆஜராக வேண்டிய இல்ல. நீங்க எந்த புத்தகம் படிச்சீங்க, நீங்க எந்த செய்தியை படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்து தமிழ் திசையில இருக்கக்கூடிய செய்தியை எடுத்து தான் நான் ஆழமா சொல்றேன். அடுத்ததாக கொடநாடுல கூட பாத்தீங்க அப்படின்னா 3 பேர்கள் பிடி வாரண்ட் வச்சுதான் இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இப்படித்தான் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு. அதனால நம்ம எங்கேயுமே நின்னு போச்சு, அவங்க சொன்னதை செய்யல அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நம்மளால வைக்கவே முடியாது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம ஏன் சுயாட்சி, மாநில சுயாட்சியை பத்தி நம்ம பேசுறோம். இப்போ சமீபத்துல தான் பராசக்தின்னு ஒரு படம் வந்தது. அந்த பராசக்தி படத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, மாநிலத்துக்குன்னு அந்தந்த மண்ணுக்குன்னு அந்த மக்களினுடைய உணர்வுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த உணர்வுகளை தக்க வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த மாநிலத்தினுடைய அரசால தான் செய்ய முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா கொண்டு சேர்க்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, மாநிலத்துல சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி அப்படின்றதான் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த பேரறிஞர் அண்ணாவை தான் பேரறிஞர் அண்ணாவை தலைவனாக ஏற்றிருக்கக்கூடிய கட்சி அதை மறுபரிசீலனை பண்ண வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய வேண்டுகோளாக பார்க்கிறோம். அப்போ இந்த சூழல்ல இப்படி மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுயாட்சி, மாநிலத்தினுடைய உரிமைகளை அடகு வைக்கக்கூடிய ஒரு இடத்துல இல்ல மாநில உரிமைகளை பத்தி நாங்க கவலையே படமாட்டோம், நாங்க சொல்றதுக்கு தான் ஆடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் வேண்டும். ஏன்னா திராவிட கட்சிக்குத்தான் தமிழர்களுடைய உணர்வுகள் புரியும். ஒன்று திமுக அல்லது அதிமுக. இது ஆட்சியில இருக்கு அப்படின்னு சொன்னா அது எதிர்கட்சி, அது ஆட்சியில இருக்குன்னு சொன்னா இது எதிர்கட்சி. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மண்ணினுடைய பல்ஸ்ன்றோம் இல்லையா, அதை புரிந்து கொண்டது திராவிட கட்சிகள் தான். ஆனால் அந்த திராவிட கட்சிகள் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய எண்ணம். அந்த திராவிட கட்சி இன்னைக்கு பலவீனப்பட்டிருக்கே,
எப்படி வந்து ஒரு ஆம பூந்த வீடு வந்து விளங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒன்றிய அரசின் அந்த கட்சியில வந்து இணைஞ்சதுனாலேயே இப்படி வந்து அது சின்னாபின்னமா போயிருக்கே. ஒரு பக்கம் டிடிவி அவர்கள் போயாச்சு, ஒரு பக்கம் சசிகலா அம்மையார் போயாச்சு, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் போயாச்சு. அப்போ அதிமுக எங்க இருக்கு? அந்த இதில் அதிமுக இருக்கா, ஆன்மா அங்கே இருக்கா இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியை வந்து பலவீனப்படுத்திட்டாங்களே அப்படின்றதான் நம்முடைய ஒரு எண்ணமாக இருக்குது. அதனால் ஜனநாயக நாட்டில் யாரும் வரக்கூடாது அப்படின்லாம் நம்ம பேசலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலை இவ்வளவு நெருக்கத்தில், தேர்தல் இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெருக்கத்தில் நான் இதை வந்து ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டுகளை நீக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இருக்கும். அப்படின்றனால அதுக்கு நம்ம முதல் குரல் கொடுத்தோம். அது கூட எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு செவி சாய்க்கலை. சரி, அது வரக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய படைகளை எல்லாம் அனுப்பி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் வந்து நிக்கிறாங்க. இப்படியான ஒரு கட்டமைப்பு மற்ற கட்சிகள்ல இருக்கா? குறைந்தபட்சம் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையே உங்களால விழிப்புணர்வு செய்ய வைக்க முடியல அப்படின்னா அப்புறம் நீங்க மாநிலத்தினுடைய ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு அச்சம் சாதாரண ஒரு குடியானவளாக எனக்கு இருக்கின்றது. அதனால தான் நான் சொல்றேன், இப்போ எஸ்ஐஆர் போன்ற பிரச்சனைகளுக்கு கூட பக்கத்துல இருந்து குரல் கொடுத்து அந்த இது ஃபார்ம்களை வந்து நிரப்பக்கூடியவர்களாக திமுகவை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்போ தங்கள்ல ஒருத்தராக திமுகவை சார்ந்தவர்களை மக்கள் பார்க்கறாங்க. அதனால இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு பாசிசத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான ஒரு போட்டி. எப்பவுமே ஜனநாயகம் தான் வெல்லும். அதனால மக்கள் இதை சரியா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஸ்ரீனிவாசன் சார், இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்துட்டு இப்போ பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக மீது தான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு, மக்கள் மனநிலையே பாஜகவுக்கு எதிரான ஒரு இதுல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதிமுக என்ன மாதிரி இன்னும் ஸ்ட்ராங் பண்ண போறாங்க கூட்டணியை? தேர்தல் நெருங்க நெருங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவின் செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? திமுகவுடைய நண்பர் ஐயா ரஜினி பேசினாங்க இல்லையா, அதாவது இன்றைக்கு தொழில் முதலீட்டு குறியீடு இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு? 4% இருந்தது இன்றைக்கு 6% மாறி இருக்கிறது. அதாவது பின்தங்கி இருக்குது. இப்ப நீட்டுக்கு இவங்க விலக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க. என்னாச்சு? ஒரு பாமர விவசாயினுடைய ஐயா எடப்பாடியார் தான் இன்னைக்கு வந்து 7.5 இடஒதுக்கீடை வந்து ஏழை தொழிலாளியினுடைய பையனும் மருத்துவராகலான்ற அந்த கனவை வந்து நிறைவேற்றினது அதிமுக. இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். சகோதரி மஞ்சுளா அம்மையார் சொன்னாங்க பாருங்க, அதாவது பெண்கள் வந்து அம்மா புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே அவங்க வந்து சுய காலில் நிற்கணும், அவங்க உழைக்கணும், அவங்க முன்னேற்றத்தை மனசுல கொண்டு பல்வேறு திட்டங்களை கொடுத்தாங்க. புதுவாழ்வு திட்டம். ஐயா எடப்பாடியார் வந்து நிறைய பெண்களுக்கான அந்த அந்த முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை ஒதுக்கி கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள ஆட்சி. நீங்க வந்து இதை சொன்னாங்க, பொள்ளாச்சி சொன்னாங்க, தூத்துக்குடி சொன்னாங்க, எல்லாமே சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு நடந்த விஷயங்கள். அது பூரா சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது அதிமுகவுடைய ஆட்சி. ஆனா யார் அந்த சாருன்னு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு இன்று வரை அந்த சார் யாருன்னு இவங்க சொல்லல. இது மாதிரி ஒரு திராவிட மாடல்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு சொல்லனா துயரை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். இன்னைக்கு சொத்து வரியிலிருந்து இன்னைக்கு எல்லா வரி விலைவாசி எல்லாமே இன்னைக்கு வந்து விண்ணளவு உயர்ந்து போயிடுச்சு. அதாவது ஒப்பாரு மிக்காரும் இல்லாத ஒரு புரட்சி தலைவர். இந்த குதிரை ஏறினவெல்லாம் ராஜா தேசிக்கு ஆயிட முடியுமாங்கிற மாதிரி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து யாரோடும் ஒப்பிட முடியாது. ஒரு தனிப்பெரும் தலைவர். இன்றைக்கு அவரை சொல்லிதான் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் புதிதா வர்ற கட்சிகள்லாம் இன்றைக்கு அரசியல அவங்க சொல்றாங்க. புரட்சி தலைவரை சொன்னாதான் வாக்கு கிடைக்கின்ற அளவுக்கு ஒரு நாணயமான ஒரு பொன்மனம் கொண்ட ஒரு தலைவர். அந்த தலைவரை வந்து நம்ம தமிழகம் இன்றைக்கு வந்து பிறந்தநாள் காலத்துல நிற்கிறோம், மிகப்பெரிய அளவுல மக்கள் போட்டுறாங்க. அதனாலதான் அவருடைய அந்த வழியில அதிமுகவுக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய அளவுல ஆதரவு தர்றாங்க. பொதுச்செயலாளர் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற இன்றைக்கு புரட்சி பயணம் போறாங்க. அப்ப அந்த திமுகவுடைய ஆட்சியினுடைய அலங்கோலம் இன்றைக்கு மக்கள் விரோதத்தை அந்த அடிப்படையா வச்சு இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுல ஐயா எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த வெயிலின் அருமை நிழலில் தெரிகின்ற மாதிரி இந்த ஆட்சியினுடைய கொடுமை இன்றைக்கு மக்கள்கிட்ட தெரியுது. அதனால என்ன செய்யறாங்க, இவங்க வாக்குறுதி எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்ற போறதில்லை.
தேர்தல் வர்ற நேரத்துக்காக இவங்க நாடகம் போடுறாங்க. இவங்களால எதுவும் செய்ய முடியாது, உற்பத்தி திறனையும் பெருக்க முடியாது, மக்களுக்கான நலன்களையும் இவங்களால கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, ஒரு பொம்மை ஆட்சி அப்புறப்படுத்தணும். அவ்வளவுதான் சப்ஜெக்ட். நீங்க மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் பயன்படுற இடம் மருத்துவத்துறை. இந்த மருத்துவத்துறை என்ன நிலையில இருக்குது? அப்ப வந்து டார்ச் லைட்ல வச்சு அறுவை சிகிச்சை பண்ற இந்த இளைய நிலை எங்கேயாவது நீங்க பார்த்ததுண்டா? அப்ப இந்த தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய பிற்போக்குத்தனமா போன ஒரு அரசு. இவங்க வந்து அண்ணாவை சொல்றாங்க, பெரியார சொல்றாங்க, ஆனா இவங்களுக்கான எந்த இலக்கணமுமே இந்த ஆட்சியில இல்ல. அதனால இவங்க கட்டுக்கதையோ இவங்களுடைய எந்த விதமான பொய் வாய் சவுடால வந்து இனி மக்கள் ஏத்துக்கிறதா இல்ல. அதனாலதான் இன்றைக்கு அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி, இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு தமிழ்நாட்டில் பெருகிட்டு இருக்குது. அதை தாங்கிக்க முடியல திமுகவால. அதனாலதான் இன்றைக்கு வந்து அதிமுக எதிர்கட்சி தலைமையில் அந்த கூட்டணிக்கு பேரும் பெருமையும் போகுதே, மக்கள் எல்லா இடத்துலையும் கூடுறாங்களே, நம்மளுடைய வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்துறாங்களே, இந்த கோபம் அவங்களுக்கு, அந்த கசப்பு, அதனாலதான் இன்றைக்கு புழுதி வாரி தூட்டுறாங்க. அந்த கூட்டணிக்கு எப்படியாவது ஏதாவது வெடிகுண்டு வச்சு இந்த கூட்டணியை வந்து பிரிச்சிடணும், இந்த அதிமுக வெற்றி வாய்ப்பை தடுக்கணும், பாஜகவுடைய இந்த கூட்டணியை உடைக்கணும்னு இவங்க பல்வேறு முயற்சி பண்றாங்க. ஆனா எந்த முயற்சியும் உங்களுக்கு பலிக்காது. ஏன்னா இவங்க மக்கள் விரோதத்தை தொடர்ந்து செயல்படுத்துறதுனால இந்த ஆட்சி எப்படா போகும், வீட்டுக்கு போகுன்ற மனநிலை தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உணர்வு. அதுக்காகத்தான் இன்றைக்கு ஐயா பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் மிகப்பெரிய அளவுல களப்பணி ஆற்றுறாங்க. இன்னைக்கு எல்லா தொகுதிகளையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு கிடைக்க போகுது. திமுக நிச்சயமாக வீட்டுக்கு போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இதெல்லாம் வந்து செய்திகள்லையும் ஊடகத்திலையும் திருப்ப திருப்ப இது பண்றாங்க, நிறைய வெளியிடுறாங்க, நம்ம தொலைக்காட்சியில நிறைய செய்திகள் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் இவங்க கவனிக்கிறது இல்ல. மாதம் மும்மாரி மழை பொழிகிறதான்னு மேல உட்கார்ந்துட்டு கேட்கிறாங்க, ஏதோ வந்து வர்றாங்க, போட்டோ ஷூட் போடுறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, விளம்பரம் பண்றாங்க. இதை தவிர இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்சி. அதை நிச்சயமா அதிமுக தலைமையிலான கூட்டணி மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள். 26 சட்டப்பேரவை தேர்தலில் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்கிறத நான் பதிவு செய்வேன். ரஜினி சார், உங்களோட இறுதி கருத்தை பதிவு பண்ணுங்க. இப்போ வந்துட்டு இந்த 4 முனை போட்டியா இந்த தேர்தல் களம் இருக்கும்போது திமுக அதிமுக இப்போ வந்து விஜயும் இருக்காரு, சீமானும் இருக்கும்போது எந்த அளவுக்கு இந்த தேர்தல் களம் டஃப்பா இருக்கும் திமுகவுக்கு? திமுகவை பொறுத்தவரையில மதவாதம் எந்த வகையிலும் தமிழ்நாட்டிற்குள்ளே நுழையக்கூடாது. இதுதான் பாஜக எந்த வகையில் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஒரு முதல் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். நீங்க கடைசியா பார்த்தீங்கன்னாவே தெரியும், எஸ்ஐஆரை வச்சு வந்தாங்க. அடுத்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடலாமா அப்படி என்று தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது வந்து தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. திமுக என்ற ஒரு மாபெரும் ஆலமரம் இருக்கும் வரையில் அவங்க அதிமுகவை அடிமையாக்கி கூட வச்சுக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும், அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் எங்களுடைய சிஎம், தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தமிழ்நாடு வந்து என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதனால் அவர்கள் என்னெல்லாம் புகுத்த நினைத்தாலும் தமிழ்நாட்டிலே ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் மதவாதத்தை உள்ளே அமர வைக்க அவர்கள் இடம் அளிக்க மாட்டார்கள் என்பது உறுதிப்பட தெரிகிறது. ஒன்னே ஒன்று அண்ணன் ஸ்ரீனிவாசனை சொன்னார், மருத்துவத்துறை எந்த நிலைமையில் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. நான் வந்து நிறைய பேச விரும்பலை. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு ரேஷியோ வந்து 1:1000. ஒரு மருத்துவர் 1000 பயனாளிகளுக்குன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் ஒரு மருத்துவர் 500 பயனாளிகளுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 250 பயனாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்று அமெரிக்காக்கே போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துறை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அது நான் சொல்லலை, ரிப்போர்ட் சொல்லுது. அதனால மருத்துவத்துறையில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி பல சாதனை இருக்கு. அதனால மருத்துவத்துறையில் இது சரியில்லை, மருத்துவத்துறை வந்து கீழே போயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு பொய்ப்பரப்புரை செய்ய நினைக்காதீர்கள். மருத்துவத்துறையில் இன்றைக்கு முதலிடம் தமிழ்நாடு தான் அப்படி என்பதை ஆணித்தரமாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். செல்வம் சார், உங்களோட இறுதி கருத்தை வந்து சுருக்கமா சொல்லுங்க. இப்போ வந்து என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னா, பாஜக வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து கூட்டணியை சேர்க்கறதுக்காக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. விஜய் கூட பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கும்போது பாஜக என்ன செய்ய நினைக்குது? இந்த 2026 தேர்தல் களத்துல அதிமுகவை வைத்து பாஜகவின் திட்டம் தான் என்ன? சகோதரி, ஒண்ணு நீங்க அரசியல் கட்சிகள் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுடைய இலக்கும் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான்.
இதுதான் எல்லா அரசியல் கட்சிக்குமே. எல்லா அரசியல் கட்சியுமே தலைவர்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா வருங்கால முதலமைச்சர் சொல்லிதான் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சொல்லுவாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திலே பங்கெடுக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்கணும், தங்களுடைய கூட்டணி வெற்றி பெறணும்னு நினைக்கிறதுல இயல்பு ஒண்ணு. ரெண்டாவது, தம்பி ரஜினி அவங்க சொன்னாங்க 1900 அதாவது மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல வந்துடக்கூடாதுங்கிறதா எங்களுடைய இலக்குனாங்க. 1999 அடல் பிகாரி வாஜ்பாய் அமைச்சரவையில் 7 அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள், மறந்துடாதீங்க. அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய மத்திய அமைச்சரவையில் 7 அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள். என் அருமை சகோதரி பேராசிரியர் மஞ்சுளா சொன்னாங்க மாநில சுயாட்சியை காப்பாற்றுவதற்குன்னு சொன்னாங்க. கச்சத்தீவு யாருடைய ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டது? டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மத்தியில பிரதம அமைச்சர். அந்த காலத்துலதான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. முதலமைச்சருக்கு தெரியும். முதலமைச்சர் அதுக்கு பிறகு என்ன சொன்னாரு, சட்டமன்றத்துல நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லி ஒரு போலி நாடகம் ஆடினார். அதுக்கு பிறகு இது வெளிநாடு சம்பந்தப்பட்டது, அடுத்த நாடு சம்பந்தப்பட்டதுனால எங்களால முடியலன்னு சொல்லி நழுவி போயிட்டாரு. இரண்டாவது, கல்வி மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு மாற்றியது திமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 1974. காவிரி உரிமை பிரச்சனையில தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வழக்க மத்திய அரசாங்கம் சொன்னாங்கன்னு சொல்லி வாபஸ் வாங்கினது யாரு தெரியுமா? டாக்டர் கலைஞர். ஆனா காவிரியில அந்த ட்ரிபியூனல் ஜட்ஜ்மெண்ட ஷெட்யூல்ல கவர்மெண்ட் கசெட்ல போட வச்சது மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அது கவர்மெண்ட் கெசட்ல கவர்மெண்ட்ல ஆர்டர் ஆக்குனது, ஜீவோ ஆக்கி கெசட்ல கொண்டு வந்தது அம்மையார் ஜெயலலிதா. முல்லை பெரியார் பிரச்சனையில முழுக்க தவறு செய்தது டாக்டர் கலைஞர். எஸ்ஐஆர்னு சகோதரி சொன்னாங்க. ஏமா, உண்மையான வாக்காளர்கள் பதிவு பண்ண வாக்குகளை பதிவு பண்ணட்டும். செத்து போனவன், இடம் மாறி போனவன், அவெல்லாம் பதிவு பண்ண வேண்டாங்கிறதானே எஸ்ஐஆர். உங்களுக்கு என்ன 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 கஷ்டம்னு கேட்க ஏன் வாக்கு எனக்கு என்னோட இப்போ இவ்வளவு நெருக்கடியில பண்ணும்போது எத்தனை வாக்குகள் இன்னைக்கு எவ்வளவு நாளுமா வாக்குகள் காணாம போயிடுச்சு. கொஞ்சம் இருக்கமா 97 லட்சம் வாக்காளர்கள் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது 13 லட்சம் வாக்காளர்கள் எங்களை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நேரம் இருக்கு. ஜனவரி மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. மேபி அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதுக்கு மேலேயும் நீடிக்கலாம். என்னுடைய வாக்கை சேர்க்கிறது 13 லட்சம் அப்படின்றீங்களே, கணக்கு சரியா வருதா? ஏமா 13 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கிறதுக்கு மனு கொடுத்திருக்காங்க. 97 லட்சம் பேர் சொல்றீங்களா? திமுகவுக்கு தெம்பு இருந்தால், துணிச்சல் இருந்தால் வழக்கு போட முடியுமா? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்களா? சும்மா இருக்க சார். எதுக்கு எடுத்தாலும் முகில் ரோத்தகி வருவாரு, கபில் சிபல் வருவாரு. நீங்க இதுக்கு போக வேண்டியதானே? கேளுங்க, உப்பு சப்புள்ளாத வாதங்களை வைத்து திமுக தோற்று போயிருக்கிறது. மக்கள் மன்றத்தில் திமுக ஆட்சி என்ன தம்பி ரஜினி கூட சொன்னாங்க, இவர் பாஜக ஆதரவாளரா தாவேக ஆதரவாளரா? கிடையாது, நான் மக்கள் ஆதரவாளர். மக்களுக்கு விரோதமான ஜனநாயகத்திற்கு விரோதமான குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடுத்த தலைமுறையின் மீது அக்கறை உள்ள வாக்காளர்களில் ஒருவன், வெகுஜன மக்களில் ஒருவன். ஆட்சி அதிகாரம் அகற்றப்படுகிற நாள் எந்த நாளோ அந்த நாளே தமிழ்நாட்டிற்கு பொண்டான். இன்றைய விவாதம் மன்ற நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். 2026 தேர்தல் களம் 4 முனை போட்டியாக இருக்கும்போது இது யாருக்கு சாதகமாக அமையும்? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய்க்கா, இல்லைன்னா ஏற்கனவே ஓரளவுக்கு ஒரு 8% வரைக்கும் வாக்கு வாங்கி வச்சிருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு அதே வாக்கு இந்த முறை அவருக்கு கிடைக்குமான்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை இன்றைய விவாதம் மன்ற நிகழ்ச்சியில் நம்ம பேசி விவாதம் பண்ணியிருக்கோம். அனைத்து விருந்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மற்றொரு விவாதம் மன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் புவனேஸ்வரி.